ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவிலேருந்து நம்ம சிஎஸ்எஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவோட நம்ம வந்து HTML வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம சிஎஸ்எஸ் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையுமே இந்த டுட்டோரியலில் கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போது நம்ம HTML மட்டும் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த HTML வச்சு நம்மளால் கண்டென்ட் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட்டை யூசருக்கு இன்ட்ராக்டிவாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டைலிங்லாம் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டைலிங் ஃபுல்லாமே நம்ம வந்து சிஎஸ்எஸ் வச்சு தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போது எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலுமே HTML சிஎஸ்எஸில் தான் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ HTML மட்டும் இருந்து சிஎஸ்எஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு டெமோ பார்க்கலாம். ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை கூட ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபேஸ்புக்கோட ஒரு லாகின் பேஜ், ஓகேங்களா? ஸோ கூகுளில் டிசேபிள் HTML அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? டிசேபிள் HTML அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஏதாவது ஒரு லாங்குவேஜை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி பின் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சிஎஸ்எஸ் அப்படின்னு இருக்கா, நான் இதை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ஸோ HTML மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணும்போது ஃபேஸ்புக்கோட பேஜ் இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே HTML தான். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்களா URL மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பட் ஆனால் எப்போ சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணுறோமோ, இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு இப்போது ரீலோட் பண்ணுறேன். இப்போ ரீலோட் பண்ணால் பார்த்தீங்களா, ஸோ சிஎஸ்எஸ் எவ்வளோ அழகாக காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ சென்டரில் கலராக டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. ஸோ எப்போது நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுங்கன்னா மட்டும்தான் நம்மளால் ஸோ இந்த மாதிரி UI டிசைன்ஸ்லாம் கொண்டு வர முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சிஎஸ்எஸ் படிக்கிறோம். ஸோ சிஎஸ்எஸ் படித்தா தான் இந்த மாதிரியான ஸ்டைலிங்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ ரெஸ்யூம் ரெடி பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக. அப்புறம் லாகின் ஃபார்ம் மாதிரி ஒன்று பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சிஎஸ்எஸோட இந்த ஒரு டுட்டோரியலோட எண்டில் இருக்கும்.